வணக்கம். மல்டிபிள் ராக்கர்ஸில் தீபாவளி ஸ்பெஷல் இன்றைக்கி ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கோங்க. ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் ரவை அப்படின்னா 1 கப் சுகர், ரெண்டுமே அரைச்சி பவுடராக வச்சுக்கிறோம். ரவையை வறுத்து அரைச்சிக்கிறோம், சுகரையும் அரைச்சி பவுடராக வச்சுக்கிறோம். அடுத்து என்னென்ன வேணும் அப்படின்னா நல்ல வெதுவெதுப்பான பால், நெய், ஏலக்காய், திராட்சை, முந்திரி. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ரவையில் சுகரை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெதுவெதுப்பான நெய்யும் கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் ரவையை இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சுகர், இது ரெண்டையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன்ஸ் இதில் விட்டுக்கலாம். போதும். நம்ம பாலில் தான் லட்டு பிடிக்க போகிறோம், அதனால் நெய் கொஞ்சமாக விட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். அடுத்து திராட்சை போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உருண்டையை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். ரொம்ப போட வேணாம், ரொம்ப வாசமாக இருந்துச்சுனாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு திகட்டும். அதனால் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ பால் நமக்கு உருண்டை பிடிக்க வெதுப்பாக இருக்கணும். சுட வச்சு அடுப்புலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. சைஸ் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த சைஸ் போதுன்னா பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவா உருண்டை உருட்டி வச்சாச்சு. இப்போ லட்டு ரொம்ப அழகாக நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.